நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நற்செய்தி நேர வழியாக உம்முடைய வார்த்தைகளை நீர் பேச இருக்கிறீர். ஆவியானவர் நீர் கடந்து வருவீராக. உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளங்களை ஒருமனப்படுத்தும். யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை நீர் பேசும் ஆண்டவரே. தகப்பனே, கேட்கிற உள்ளங்கள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை அக்கினி பொறியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாக அது கடந்து வரட்டும். கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு விசுவாசம். இந்த நாட்களில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை குறித்து நாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். அது நிறைவேறாத பொழுது நமக்கு கலக்கங்கள், அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசம் நம்மை மேற்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை குறித்ததான ஒரு செய்தியை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 17. ரோமர் 10 வசனம் 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தில் 2 பகுதிகளாக இங்கு வசனம் எழுதப்பட்டுள்ளது. முதலாவது பகுதி சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும். முதலாவது விசுவாசம் என்ன என்று பார்த்தோமானால் நம்பிக்கை. நம் தேவன் வானத்தையும் பூமியை படைத்த தேவன், அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். இயேசு என் தகப்பனாய் இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் தருவதற்காகத்தான் அவர் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் இயேசு என்ற நாமத்தில் நான் எல்லாம் கேட்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள அது இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வேண்டும். ஒருவேளை நீங்கள் என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறதே, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு உபவாசிக்கிறேன், ஆனாலும் காரியம் நடக்க மாட்டேங்கிறதே, என்னுடைய காரியங்கள்லாம் தாமதமாகிறதே, நான் நினைத்தது ஒன்று அது நடப்பது வேறாக இருக்கிறது என்று சொல்லி அவிசுவாசத்தில் இனிமேல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, தேவன் எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொல்லி நீங்கள் அந்த ஜபத்தையே நிறுத்திவிட்டு அவிசுவாசமாக தேவனை விட்டு ஒரு அடி பின்தங்கியவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் விலையேற பெற்றது என்று சொல்லி கூட அது ரோமர் எழுதின புஸ்தகத்தில் போடப்படுகிறது. அதாவது அழிந்து போகிற பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறது ஆண்டவர். இன்று உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னுடைய விசுவாசம் அது பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. இன்னைக்கு பார்த்தோமானால் பொன்னின் விலை எவ்வளவு அதிகமானதாக இருக்கிறது. எல்லாரும் அது ஒரு மதிக்கப்படத்தக்க நிலையில் அது விலையுயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் உங்கள் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் விலையேறப்பெற்றது என்று சொல்லுகிறார். அதனால் அந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். இன்னுமாக கூட சொல்லுகிறது ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்று கூட வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் நீங்கள் பலவீனமாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை செய்வார், என் தகப்பன் இயேசுவால் இது முடியும் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒருவேளை நடப்பு சூழ்நிலை நிமித்தம் அவிசுவாசப்பட்டு நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களா, அதையெல்லாம் தள்ளிவிட்டு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணி அப்படியே தேவனிடத்தில் சேருங்கள். அவரிடத்தில் நீங்கள் அறிக்கையிடுங்கள், ஆண்டவரே நான் அவிசுவாசமாக இருந்து விட்டேன், நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையை நான் விட்டுவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்து அவருடைய குறைவுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் அண்டை கட்டி சேருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் முற்பிதாவாகிய ஆபிரகாம் கூட பிரியமானவர்களே
ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் ரோமர் 4:17-18 வரைக்கும் அங்கு ஆபிரகாமினுடைய விசுவாசம் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கு விசுவாசத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால் ரோமர் 4:18 அதில் சொல்லப்பட்டு, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அது ஆனாலும் அந்த நிலையில் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசம் அது என்னை பாசிக்கும் பொழுது நம்மையே அது ஆச்சரியப்பட வைக்கிறது. எப்படி அவர் அப்படி விசுவாசித்தார் என்று சொல்லி நம்மளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் அப்படிப்பட்டதாக நீங்கள் அப்படி ஆபிரகாம் எப்படி நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்த நிலையிலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அப்படி நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்று விரும்புகிறார். உங்களை பார்த்து உங்களுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு பெருகி வருவதாக இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நானும் உங்களுக்காக இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கடத்தி ஜெபிக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலையை நம்பக்கூடியதாக இல்லாதனால் என் கடன் எப்படி மாறும், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, இந்த வியாதி இது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இது தீராத வியாதி, இதுக்கு மருந்து இல்லை, இது இவ்வளவுதான், நீ காலத்துக்கு மருந்து எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள், இல்லை டாக்டர்களெல்லாம் கைவிரித்து விட்டார்கள். அப்படின்ற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்ல, உனக்கு ஜீவன் உண்டாகும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறதே. ஆனால் நீங்கள் உங்களுடைய கடந்து போகிற சூழ்நிலை நம்பிக்கை இல்லாத இருந்தாலும் ஆபிரகாம் எப்படி நம்பிக்கை இல்லாத நிலையை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தானே, அதே போல நீங்களும் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருக்கிற உங்கள் சூழ்நிலையிலும் நம்பிக்கையின் தேவனை, அந்த தகப்பனை நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக குறித்த வேளையில் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயம் உங்களுக்கு தருவார். அதுக்கு பிறகு பார்த்தோமானால் அவனுக்கு என்ன நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோமானால் வசனம் 19, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தான். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை எதுவும் நினைக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை கூட அவன் நினைக்கல. அவன் பாருங்கள் வசனம் 20, ரோமர் 4:20, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படலை. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லிவிட்டார். எனக்கு வயது 75 ஆகிறது, என்னுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, அதை அவன் நினைக்காதபடி அவன் என்ன செய்கிறான்? அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. நீங்களும் அப்படித்தான் பிரியமானவர்களே. உங்கள் காரியங்கள் எல்லாம் செத்து போனதாய், மரித்து போனதாய், நடக்கவே நடக்காத நிலை வந்தாலும் தேவன் வாக்கு கொடுத்ததை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் பெருகி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் அப்படி விசுவாசமாய் இருக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைத்து தருவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் விசுவாசித்தார். அதே போல நீங்களும் விசுவாசியுங்கள். அடுத்ததாக நான் அவிசுவாசப்படலை. அடுத்தவன் என்ன செய்தான்? வாக்குத்தத்தத்தை நம்பினான், பொறுமையோடே காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி கூட எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதனால் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமானாலும், சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தாலும் பொறுமையோடு விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அதை தந்திருளுவார். நாம் வாசித்த வசனம் ரோமர் 10:17 கூட வாசித்த முன்பகுதியில் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லி கூட நாம் பார்த்தோம். அதாவது என்ன விசுவாசம் கேள்வியினால் வரும்? கேள்விப்படுகிறதுனால். ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார், குருடரின் கண்களை திறக்கிறவர் என்று சொல்லி இன்னும் அவர் அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார், பாவியான மனிதர்களை ரட்சிக்கிறார், அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவரை பற்றி வேத புத்தகத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அவரால் எல்லாம் கூடும். அதனால் அவரை விசுவாசம் கேள்வியினால் அவர் அதை கேள்விப்பட்டதுனால ஆண்டவர் மேலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் என்று சொல்லி நானும் கூட நம்புகிறேன். நீங்கள் அந்த வல்லமையுள்ள தேவனை, உங்களுக்கு இது எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தருள்வார். விசுவாசம் கேள்வியினால் வரும். இப்படித்தான் ஆண்டவர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் மனிதனாக வந்து வாழ்ந்த காலங்களில் கூட அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட 2 குருடர்கள் கூட மத்தேயு 9வது அதிகாரம் 27 வசனத்தில் இருந்து 29வது வசனம் வரை கூட நாம் பார்த்தோமானால், இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அங்கே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் எப்படி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி கூட நாம் பார்த்தோமானால், முன்பதாக எழுதப்பட்டுள்ள சம்பவங்களை நாம் பார்த்தோமானால், அங்கு 9ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்கள் நடக்கிறது. அதாவது எவீருவின் மகள் தன் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்க வருகிற வேளையிலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கு குணமடைகிறாள். பின்பதாக கூட எவீரின் மகள் மரித்தவள், அவள் என்ன செய்கிறாள், 12 வயதுடைய அந்த குமாரத்தி உயிரோடு எழும்புகிறாள். அங்கு வசனம் மத்தேயு 9:26 இப்படியாக சொல்கிறது, இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாய் இப்படியாக ஆண்டவர் சொன்ன அற்புதங்கள், செய்த அற்புதம் அந்த தேசமெங்கு பிரசித்தமானதை இந்த குருடர்கள் என்ன செய்கிறார்கள், கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இயேசுவின் பின்னாலே போய் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரக்கம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அங்கு செய்கிறார், அவர் கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் அந்த குருடர்களின் கண்களை என்ன செய்கிறார், திறக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வருகிறார்கள், கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் இரட்சகர் இயேசு அவர் இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றதெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டது நிமித்தம் அவருடைய பார்த்து அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர் அற்புதங்களை கண்கள் திறக்கப்படுகிறது, அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல நீங்களும் இன்று கேள்விப்படுகிறீர்கள், இயேசுவால் எல்லாம் கூடும், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார், குருடர்களின் கண்களை திறக்கிறவர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே அற்புதங்களை ஆண்டவர் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். செவிடர்களை செவிகளை திறக்கிறார், நடக்க முடியாத முடவர்களை அவர் நடக்க வைக்கிறார், பேச முடியாதவர்களை அவர் பேச வைக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணமாக்குக வல்லமை உடையவர் அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இதை கேள்விப்பட்ட நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறா, அநேக வசனங்கள் மூலமாக தேவதாசர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேள்விப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசத்தை நீ தட்டி எழுப்பு, நீ விசுவாசித்து உனக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், ஆனால் அந்த வல்லமையுடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வல்லமை குறைந்து போகவில்லை. நீங்கள் வந்து எப்பேற்பட்ட காரியமானாலும் அவரிடம் முறையிடும் பொழுது உங்களுக்கு தேவை விசுவாசம் மாத்திரம். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதே போல அந்த ரோமர் 10:17 வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தோமானால், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். முதலாவது விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த விசுவாசம் எப்படி வரும், கேள்விப்பட்டதனால வரும். நீங்களும் அநேக காரியங்கள் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவரிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு வரும்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதி கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எப்படி ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தோம்னா, அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்க வாசிக்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், அவர் என் குடும்ப வாழ்க்கையில் எப்படி செயலாற்றுவார், எப்படி எனக்கு போதிப்பார், எப்படி அவர் ஆலோசனை சொல்லுவார், எப்படி என்னை நடத்துகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் அந்த வசனத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வசனத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தை நீங்கள் ஆசையோடு வாசித்து, தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி வசனத்தை வாசித்து நீங்கள் அதில் இருந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல தான் பிரியமானவர்களே, ஒரு சகோதரி அவர் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொன்னது போல அவர்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள்
குடும்பத்தில் ஒரு காரியம். அவன் மகனுக்கு 5 வயது மகனுக்கு ஃபிட்ஸ் அதிகமாக அவன் பிறந்ததுலேருந்தே வந்துகிட்டு இருக்கு. அவன் 5 வயதாகும் பொழுது அவன் மறிக்கக்கூடிய ஒரு தருவாயில் வந்து விட்டான். அவர்கள் ரோமன் கத்தோலிக்க மதப்பிரிவை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு அருமையான சகோதரி மூலம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவர்களுக்கு வேத புத்தகத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட 1 யோவான் 4:4 பின்பகுதி வாசிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த வசனத்தை வாசித்த பொழுது அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. வசனம் சொன்னது போல கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தின் மூலம் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. உலகத்தில் இருக்கிறவன் என்னுள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அப்போ என் தேவன் எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார். அந்த தேவன் என் பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறார். நான் இன்று முதல் இயேசுவே நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற என்னில் இருக்கிற இயேசு பெரியவராக இருந்து என் பிள்ளையின் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். மரிக்க சூழலில் இருக்கிற என் பிள்ளை வியாதி நீங்கி பிழைப்பான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களும் அந்த வசனத்தை சொல்வார்களா. அவர் பிள்ளைகளை அந்த வசனத்தை அந்த மகனையும் அவர்கள் அந்த மகனை குளிக்க ஊற்றும் பொழுதும் சாப்பாடு கொடுக்கும் பொழுதும் சும்மா உட்காரும் அந்த பிள்ளையும் அந்த வசனத்தை சொல்வார்களா. உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்களா. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. வசனத்தை விசுவாசத்தோடு அவள் அறிக்கையிட அந்த வியாதி அப்படியே மறைந்து போனதா. இன்றைக்கு அவர்கள் மகன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல காலேஜிலே சேர்த்துள்ளார்கள் என்று சொல்லிக்கூட அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படியாக கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் பெரியவர் என்கிற காரியம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். உங்களுக்குள்ளதாக ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். உங்கள் அவிசுவாசம் உங்களை விட்டு அது நீங்கி போகும். தேவன் உங்களுக்குள்ள அந்த வசனத்தில் வார்த்தை உங்களுக்குள்ள ஆவியும் ஜீவனுமாய் அது வல்லமை உள்ளதாய் உங்களுக்குள்ள கடந்து வந்து முடியாத காரியங்களை உங்களுக்குள்ளதாக முடிக்கும். இன்னுமாக கூட ஒரு சாட்சியை கூட நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமும் 31:10 பின்பகுதி கூட இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் திரட்சியான அம்பாரம் மீந்திருந்தது என்று சொல்லி இப்படியாக கூட ஒரு புத்தகத்திலே சாட்சி எழுதப்பட்டிருந்தது. ஒரு சகோதரி அவர்கள் மிகவும் எளிமையான நிலைமையில் இருந்தார்களாம். அவர்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட இந்த வார்த்தை அவர்களோடு பேசினதா. அதில் பார்த்தோம்னால் எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கென்று ஜனங்கள் அநேக காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்துக்கு கொடுக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அவர்கள் சொல்லுகிறது, ஒரு குறையும் எங்களுக்கு இல்லை, திரட்சான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை வாசித்த பொழுது அவர்களுக்குள்ளதாக ஒரு விசுவாசம் வந்ததா. என்னுடைய ஏழ்மை நிலை மாற வேண்டுமானால் இந்த ஏழ்மை நிலையிலும் என்னால் முடியாத சூழ்நிலையிலும் நான் இயேசுவுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதிலையும் கொஞ்சம் தொகையாக எடுத்து வைத்து அவர்கள் ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தார்களா. அந்த வசனம் அவர்களுக்குள்ளதாக அப்படியாக கடந்து சென்று கிரியை செய்த ஆரம்பித்த நிமித்தம் அவர்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தார்களா. பின்னதாக பார்த்தோம்னால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் இந்த வசனத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததனால் திரட்சான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லும்படியாக தேவர் அவர்கள் தொழிலை பலுகி பெருகும்படியாக ஆசீர்வதித்து கொடுத்தாராம். பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை வாசித்து அதை உட்கொண்டு அந்த வசனங்களை நீங்கள் சொல்லி வசனத்தின்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் பெருகும். உங்களுக்குள்ள விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் அவர் எல்லாவற்றை செய்ய வல்லமை உடையவர். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் அவரை நம்பி நீங்கள் வசனத்தை வாசித்து அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது முடியாதவைகளையும் அவர் முடிய பண்ணுவார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை உங்கள் வாழ்க்கையில் அழைத்து தருவார். பிரியமானவர்களே, அதனால் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தில் தளர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் இன்று ஆற்றி தேற்றிருக்கிறீரப்பா. அப்பா, அவர்களுக்குள்ள விசுவாசம் பெருக கடவுது ஆண்டவரே. அப்பா, அவருடைய விசுவாசம் வர்த்திக்கும்படியாக நீர் செய்வீராக ஆண்டவரே. விசுவாசத்தோட தைரியத்தை அவர்களுக்கு கொடுப்பீராகப்பா. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது விளக்கி காண்பித்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகளையும் உங்கள் நம்பும்படியான விசுவாசம் ஒவ்வொருவருக்கும்
வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி சூழ்நிலைகளை அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நீர் செய்து முடிப்பீராக. உங்கள் பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுவீராக ஆண்டவரே. தகப்பனை, அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறவர்கள் ஒரு வழியாக வந்தவர்கள் ஆண்டவர் 7 வழியாய் ஓடிப்போவார்களாக. அப்பா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த பிள்ளைகளை நீர் செழிப்பான இடத்துல இந்த நொடிப்பொழுதில் நாமே கொண்டு வந்த விட்ட தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவர் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராகப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.